பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஏகேக்கு சம மூவி. மகிழ் திருமேனி பிரிச்சுட்டாப்டி, உட்கார வச்சுட்டாப்டி. ஓஜி இவர் வந்து ஊமை, இவர் வந்து என் கூட தான் படம் பார்க்க வந்தாரு. கார் ஃபைட் சீன் சூப்பரா இருந்துச்சு. த்ரிஷா ஓஜியா இருந்தாங்க. த்ரிஷாக்காக தான் படத்துக்கே வந்தாரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே படத்துல சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் சூப்பரா. ஜனநாயகன் ஃபேன். நீங்க யார் ஃபேன்? விஷால் ஃபேன். த்ரிஷா ஃபேன். த்ரிஷாக்காக வந்தாங்களா? ஆனா ரெஜினா வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான். ரெஜினா ஒருத்தவங்க வந்தாங்களே, அர்ஜுனோட ஒய்ஃப், அவங்களை பிடிச்சிருந்துச்சா? அவங்களே ரொம்ப ஃபர்ஸ்ட் சவதிகா பாட்டு சூப்பரா இருந்துச்சா? த்ரிஷா ஓஜி. த்ரிஷா சூப்பரா இருந்தாங்களா? அவங்களுக்காக தான் படத்துக்கு வந்தாங்க. அப்படியா அழகா இருந்தாங்களா? தேங்க்ஸ். ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து. கார் சீனு அந்த ஃபைட்டு ஓஜியா இருந்துச்சான். அதுதான் சொல்றாப்படி. இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாப்படி. இவருக்காகவாவது படம் ஓடட்டும். நல்லா இருக்கு. படம் வேற லெவலு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஸ்லோவா போகுது. அதுக்கப்புறம் அக்ஷின்னு வருது. படம் இன்டர்வலுக்கு முன்னாடி நல்ல ட்விஸ்ட் இருக்கு. நல்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படியே வச்சு எடுத்துட்டு போறாங்க. நல்லா ஆக்டிங். ஏகே தளபதி ஃபேனா சொல்றேன். ஏகே ஒரு மாசு. மியூசிக்கை பத்தி ஏன் ப்ரோ கேக்குறீங்க? மியூசிக் பத்தி என்ன சொல்லணும்? அது மாஸ் தான் எப்பயுமே. அது எப்படி நல்லா பண்றது தான். வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்தோட கரியர்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா. மங்காத்தா கட்டி இது ரொம்ப பெஸ்ட். மங்காத்தாவோட நல்லா இருக்குது. மங்காத்தால மாஸ் இருக்கும், இல்ல கிளாஸா இருக்கும். அவ்வளவுதான். நல்லா இருக்கு. பயங்கரமா மாசினே தேவையில்ல. எப்படியே போட்டோம். படம் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விடாமுயற்சி இப்போ ஜிபியூ லெவல் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருந்தா அது வேற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க கமர்ஷியல் இல்லாம பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வித்தவுட் என்டர்டைன்மெண்ட், வித்தவுட் கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் இல்லாம ஒரு அஜித் படம். அது ஒரு புது அட்டம் தானே. அது ஒரு லைக் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். என்ன சொல்றது, அதாவது அஜித் ஒரு காமன் மேனா பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமா நீங்க பாருங்க. இதுவே நீங்க ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா வாவ் அப்படி இப்படின்னுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அஜித்தே நிறைய ரியல் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க மேக்கிங் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டண்ட்லாம் இந்த படத்துல வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் சொல்றேன், இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு வராங்க. மீடியமான எக்ஸ்பெக்டேஷன் நல்லா விஜய் ஃபேன் நானே சொல்றேன் நல்லதா இருக்கு. அது 1-2 பேர் விஜய் ஃபேன் பேரை சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ் பேரை சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஒரு ட்ரூ லாயல் ஃபேன்ஸ்க்கு தெரியும் விஜய் நாங்க எப்படி பாக்குறோம், அஜித் எப்படி பாக்குறோம்னு எனக்கு தெரியும். ஸோ படமா பாருங்க. பயமா இருக்கு. அதாவது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுல இருக்கு. ஆனா ஒரு ரிப்பீட்டடா பீஜமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி அந்த சீனுக்கு அந்த பீஜம் தேவைதான். நான் நினைச்சிருந்தேன் எப்படா அந்த பாட்டு வரும், பத்திக்கிச்சு அந்த பாட்டு வரும் நாங்க எதிர்பார்த்திருந்தோம். கரெக்டா அந்த எலிவேஷன் சீனுக்கு வச்சிருந்தாங்க. பயமா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லேக் மார்க் தான் இருக்குது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் நிஜவே நல்லாவே இருக்குது படம். ஸோ ஃபைட்டிங் சீக்வன்ஸ் அதெல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு அஜித் சார். அதுக்கப்புறம் ரெஜினா கேன்சன்ட்ரா நல்லாவே நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் சாருக்குமே நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் சீனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மகிழ் திருமேனி வந்து தடம் பார்த்த மாதிரி இல்லை, இது ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஓவராலா படம் ஒர்த்து தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாதாவே இருக்கு. இல்லை எங்கேயும் பார்க்கலாம், ஃபேமிலிஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லா பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எந்த ஒரு சீக்வன்ஸ் மாதிரியும் இல்லை. ஸோ நல்லா பார்க்கலாமே படம். அனிருத் சும்மா சொல்லக்கூடாது, நிஜமே நல்லா பண்ணியிருக்காரு அனிருத். ஸோ அவருக்கான பொசிஷன் வந்து அவர் கண்டிப்பாக நல்லாவே கொடுத்துருக்காரு. ஓவரால் படம் வந்து 10க்கு 9 கொடுக்கலாம், 8 கொடுக்கணும்.